நீங்க வந்து பல இடங்களில் இப்போ மூவி வரைக்கும் போயிருக்கீங்க. ஃபில்டர்ன்ற அந்த விஷயத்த எப்படி யூஸ் பண்றீங்க? ஒரு சில இடங்கள்ல நீங்க அச்சச்சோ! இது நம்ம பேசாம அப்படியே முழுங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. இல்ல இப்போ என்ன ரீசென்ட் லேர்னிங்ஸ் என்னன்னா, ஃபியூச்சர்ல இம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணணும்னா, ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ரொம்ப பயப்படுவோம். நாங்க எங்களுக்கு விக்கல்ஸ் டீமுக்கே ஜெனரலாவே எல்லாருக்குமே பக்கத்துல வந்து கிடைக்காம போனது தான் ஜாஸ்தி. 1000 ப்ராஜெக்ட் இருக்கும் அந்த மாரி. கிடைக்கிற விஷயங்கள் கம்மி. அதனால ஏதாவது கிடைச்சுச்சுனாலே அத என்ஜாயே பண்ண மாட்டோம். இட் வில் ஆல்வேஸ் பி லைக் இது பயம். போயிடக்கூடாது. அந்த ஒரு ஆங்ஸைட்டிலே இருந்தோம். இப்போ அத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நெறைய ஃபில்டர் போட்டு ரொம்ப ஃபார்மலா இருக்க தேவையில்ல. நம்ம கொஞ்சம் நேச்சுரலா இருப்போம். அஃபண்ட் ஆனாங்கன்னா கால்ல விழுந்துக்கலாம். என்ன இப்ப பெருசா ஆயிட போகுதுன்ற இதுக்கு இப்ப தான் வந்திருக்கேன். ஏன்னா இப்போ மூவிஸ்லாம் பண்றனால இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியிலயுமே கொஞ்சம் இருக்கோம். கொஞ்சம் பேர் தெரியும்போது, இவங்களே இப்படி கலாய்க்கிறதுன்ற ஒரு இடத்துக்கும் நகர்ற ஒரு இது இருக்கு. பட் கலாய் வந்து கலாய் தான். அது ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. அஃபண்ட் ஆனாங்கன்னா அப்புறமா சாரி கேட்டுக்கலாம். அப்படின்ற மோடுக்கு வந்தாச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி ம். அ உங்களுடைய ஃபேன்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் இனி வரும் சங்கதிகள், இனி வரும் பெர்ஃபார்மர்ஸ், ம். ம். இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கக்கூடிய நெறைய பேரு. அண்ட் உங்களுடைய நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இது இருக்கு, பாதைகள் இருக்கு. லைட்டா பள்ளி நீ நீங்க சபரிமலை மாரி கல்லு லைட்டா முள்ளு நீங்க என்ன படி. டிடிஎஃப் வாசனா மாத்துற மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இல்ல நான் ஜெனரலாவே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. நெறைய சொன்னீங்க நீங்க. எல்லாரும் தான்ப்பா கஷ்டப்பட்டு வராங்க. பட் ஓகே கன்டின்யூ. ஃபைன். அண்ட் நீங்க என்ன வந்து பண்ண நெனைக்கிறீங்க? எனக்கு இது மேல ஆசை இருக்குப்பா அப்படின்னு சொல்ட்டு. ரீல்ஸே போட்டுட்டு இருக்கோம். ஸோ லாங் ஃபார்மேட்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆக போறோம் விக்கல்ஸ்ல. வாழ்த்துக்கள். ஆமா. அத திருப்பி வைரல் ஆக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து. அப்புறம் அதான் மூவிஸ் ஏதாச்சும் வாய்ப்பு கிடைச்சா பண்ணணும். வாய்ப்பு கிடைக்கும்னு நம்பி அத இம்ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் வெயிட் குறைக்கணும். இவ்வளோ தான் என்னோட கோல்ஸு.